கோவிலில் நுழைந்தவுடன் வேண்டுதல்களை முன்வைக்கும் போதும் மற்றும் எந்த ஒரு சுப காரியம் ஆரம்பிப்பதற்கு முன்னரும் விநாயகரை தான் முதலில் வணங்க வேண்டும். அப்படி வணங்கவில்லை என்றால் காரியத்தில் தடை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. கடைசியாக நவகிரகங்களை வணங்க வேண்டும். கோவிலுக்குள் சென்றதும் போன்களை ஆஃப் செய்ய வேண்டும். அதிலிருந்து வரும் கதிர்வீச்சு உங்களுக்கு வரும் தெய்வ சக்தியை தடுத்து நிறுத்திவிடும். கோவிலில் அர்ச்சகர் கொடுக்கும் திருநீரை கோவில் தூணில் வைத்தால் உங்களுக்கு கொடுத்த வரம் நீங்கள் விட்டுச் செல்வது போல அர்த்தம். அதேபோல் மற்றவர் தூணில் வைத்த விபூதியை எடுத்து வைத்தால் அவர்களுடைய வாழ்க்கை துன்பம் நமக்கு வந்து சேரும். கோவில் படிக்கட்டில் சூடம் ஏற்றினால் அது அணைந்த பின் மற்றவர் மிதித்து நடப்பர். நீங்கள் எதை நினைத்து சூடம் ஏற்றினீர்களோ அதை உங்களுக்கு இறைவன் கொடுத்தால் அதுவும் மிதிக்கப்படும். கோவிலில் இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அர்ச்சகர் காலில் விழுந்து வணங்கினாலும் அது இறைவனை அவமதிப்பதாக அர்த்தம்.